தமிழகத்திற்கு 11 மருத்துவக் கல்லூரிகளை தந்தது பிரதமர் மோடி என்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, மத்திய அரசு தமிழகத்தை புறக்கணிக்கவில்லை என்று விமர்சனங்களுக்கு பதிலளித்தார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட 11 மருத்துவக் கல்லூரிகளும் பிரதமர் மோடியின் ஆதரவால் சாத்தியமானது என்றும் திமுக கூட்டணி சுயநலத்திற்காக இயங்குவதாகவும் விமர்சித்த கடம்பூர் ராஜு, தமிழகத்தில் 24 மணி நேரமும் மது விற்பனை நடப்பதுதான் திமுக ஆட்சியின் அவலம் என்றும் சாடினார். திமுக அமைச்சர்கள் மக்களை வெறும் வாக்கு வங்கியாக மட்டுமே பார்ப்பதாக நடிகை கௌதமி கடும் விமர்சனம் செய்துள்ளார். கோவை மாவட்டம் பேரூர் அடுத்த பச்சாப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற அதிமுக மகளிர் தின விழாவில் பங்கேற்ற பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கொள்கை பரப்பு இணைச் செயலாளரும் நடிகையுமான கௌதமி, விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் கனிமொழி எம்பியின் கருத்து மனித தன்மையற்றது என்று சாடினார். திமுக ஆட்சியில் கஞ்சா மற்றும் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து எதிர்கால தலைமுறையை சீரழிந்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர், தேர்தலை முன்னிட்டே திமுக அரசு நலத்திட்டங்களை அறிவிப்பதாகவும் விமர்சித்தார். அதான் திரும்ப சொல்றேன், திமுகவை பொறுத்த வரைக்கும், ஸ்டாலின் அவர்களுடைய அந்த மந்திரி வர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாருமே வாக்கு எண்ணிக்கை மட்டும்தான், வாக்கு வங்கி மட்டும்தான். மக்களை பார்த்தாங்கன்னா, ஒரு சூழலை பார்த்தாங்கன்னா, இங்க நம்மளால இத்தனை வாக்கு சேகரிக்க முடியும், அதனால நம்ம போய் இந்த வார்த்தைகள் இந்த டயலாக் சொன்னா இந்த வரி நமக்கு ஒரு சிம்பத்தி கிடைக்கும். இந்த இடத்துல போய் நின்னா நமக்கு அடிதான் விழும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா அங்கே நடந்த அந்த கொடூரத்துக்கு இவங்க தான் பொறுப்பாயிருவாங்க. ஆனா கரூர் மாதிரி சம்பவத்துல இது வரைக்கும் பொறுப்பு யாருக்கும் இருக்கு, என்ன நடந்தது இருக்கு, இன்னும் விசாரணை நடந்துட்டு இருக்கிற அந்த நிலையில அவங்க ஆரம்பத்திலேயே போய் நாங்க தான் உத்தமர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுருக்காங்க. ஏன் மற்ற ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் இளம் பெண்களுக்கும் முதியோர்களுக்கும் இவ்வளவு கொடூரமான ஒரு குற்றங்கள் நடக்குது. ஒரு இடத்துக்கு கூட போய் நின்று அவங்க என்ன ஆச்சு ஆறுதல் சொல்றது விடுங்க, பொறுப்பெடுத்திருக்கீங்க. சிங்கப்பெருமாள் கோவிலில் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 போலீசில் சரணடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் சந்துரு என்ற இளைஞர் மர்ம நபர்களால் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டார். கொலை குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மகேந்திரா சிட்டி ஜங்ஷனில் பேட்டரி கடை வைத்துள்ள அஜித்திடம் சந்துரு பேட்டரி வாங்கியதாகவும், தான் வாங்கிய பேட்டரி தரமற்றதாக இருந்ததால் அஜித்திடம் தகராறில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக அஜித் என்பவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து இக்கொலையை செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் கொலை தொடர்பாக அஜித் மற்றும் ராஜேஷ் ஆகிய 2 காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் தலைமறைவாக உள்ள மற்றொருவரை போலீசார் தேடி வருகின்றனர். திமுக ஆட்சி விரைவில் முடிவுக்கு வரும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கருத்து தெரிவித்தார். மதுரையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட சிமெண்ட் தளத்தை திறந்து வைத்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பின்னர் பேட்டியின் போது தமிழகம் தற்போது போதை மாநிலமாக மாறியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் கமலஹாசன் உள்ளிட்டோர் திமுகவிற்கு எதிராக குரல் கொடுப்பதே இந்த ஆட்சியின் தோல்விக்கு சான்று என்றும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் நல்லாட்சி அமையும் என்று கருத்து தெரிவித்தார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கமலஹாசனே எவ்வளவு பொறுமையான, அவரே நேற்று தினம் வலைதளத்துல போட்டுட்டாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய குரலாக அவர் போட்டிருக்காரு. உண்மையிலே நேற்று தான் நான் கமலஹாசனை உளமாற மனதார நான் வாழ்த்தினேன். அவர் கட்சி ஆரம்பித்தது உண்மையிலே மக்கள் நீதி மையம் கட்சி, மக்கள் நீதி மையம். உண்மையிலே டார்ச் லைட்டை தூக்கிட்டாரு, ஒருத்தர் உடைச்சிருவாரு ஒரு டிவி அப்படின்ட்டு அவரே சொல்லிட்டாரு. என்னதான் விளம்பரம் பண்றீங்க, என்னங்க விளம்பரம்? மக்களுக்கு உண்மையான இங்க சுதந்திரம் கிடைக்கலையே, பூரா போதை கலாச்சாரமா இருக்கு, சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அண்ணன் கமலஹாசனை போர்க்குறி தூக்கிட்டார். அதே ஒரு சான்று என்பதை தெரியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.